அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 13/7/2026 சதுர்த்தசி திதி மாலை 6:50 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் பின்னிரவு 2:51 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூச நட்சத்திரம் சித்த யோகம் பின்னிரவு 2:51 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவான், சிம்மத்தில் சந்திரனுடன் கேத்து, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் சந்திரனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள் பயில, அழகு சாதனங்கள் வாங்க, செங்கல் சூளைக்கு நெருப்பிட, தொட்டிலில் குழந்தையை விட சிவபூஜை செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, செடியொன்று மரமாகிவிட்டால் அது வலிமை பெற்றுவிடும். யானையை கட்டி போட்டால் கூட அது தாக்கு பிடிக்கும் அளவிற்கு அந்த செடியானது, அந்த மரமானது வலிமை பெற்றுவிடும். அதுபோல மனமானது ஞானத்தை நோக்கி சென்றடைந்து விட்டால், மனம் ஞானம் அடைந்து விட்டால் வெளியுலக சிந்தனைகள் எல்லாமே இல்லாமல் போய்விடும். வெளியுலகத்தில் எத்தனை வதந்திகள், எத்தனை விதமான விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இந்த மனமானது தாங்கிக் கொள்ளும். நீங்களும் அப்படி தாங்க. செடியாக இருந்து மரமாக வளர்ந்து இன்றைக்கு பெரிய விருட்சமாக நீங்கள் காட்சி கொடுக்குறீங்க. அதனால தாங்க வெளி உலகத்தில் எது நடந்தாலும் அது நம்மளை பாதிக்காதுங்கிற மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. தைரியம் இன்னைக்கு மனசுக்குள்ளார வரும். எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். திடீர் முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. தள்ளி போட மாட்டீங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். பேங்க் லோன் கிடைக்கும். பிளான் அப்ரூவல் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய சொந்த பந்தங்களையும் இன்னைக்கு சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. பழைய நண்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க. சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக உங்கள் காலேஜ் அட்மிஷன் அதெல்லாம் அவங்க நினச்ச மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியும் நல்ல விதத்தில் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. இருந்தாலும் 7.5 சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால எந்த வேலையை தொட்டாலும் இழுபறியாக இருக்குது, எதுவும் சரியாக நடக்க மாட்டேங்குது, எல்லாம் செலவாகிட்டே இருக்குதுங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதை தாக்கு பிடிச்சு தாங்கி பிடிச்சு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பணத்தை சிக்கனமாக பயன்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும். அதே போல் வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்தினால் உறவுகள் நட்புகள் நிலைக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு
எப்பொழுதுமே நீங்கள் சிக்கனமாக இருப்பீங்க. எல்லையை தாண்ட மாட்டீங்க, மீற மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு லட்சுமண கோட்டை வரைஞ்சி வச்சுருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் வாழ்க்கையாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், வார்த்தையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு கட்டுப்பாட்டை விதித்து வைத்திருக்கும் சிக்கனவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். கேந்திர பலம் பெற்று 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு கட்டுறது, வாங்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள், சொத்து பத்து விவகாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் மாற்றுவீங்க, புதுசு வாங்குவீங்க, வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபலங்களாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. சொந்த ஊரில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும், ஏற்கனவே தான் அதை நாம் கொடுத்துட்டோம், பட் நமக்கு ஒரு அடையாளமாக அது இருக்கட்டும் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயும் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக தனாதிபதி புதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. என்ன தான் அதிகரித்தாலும் 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா, அவர் ஏதாவது ஒரு செலவை இழுத்து விட்டுட்டே தான் இருப்பார். அதையும் தாண்டி இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கிறவர் உங்களை முடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இருக்கிற முடக்கங்களை எல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான சூழல்கள் இருக்குது. அதே மாதிரி யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் ஒரு நல்ல ஒரு பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு அல்லது கூடுதல் சம்பளம் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஏன்னா வாடிக்கையாளர்களுடைய ரசனை என்ன, அவங்க டேஸ்ட்டு அப்படின்லாம் அதெல்லாம் நாடி பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் கடையை நடத்துகிறீங்க. அதனால் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சந்தோஷத்தை பெருக்கவோ கஷ்டத்தை கழிக்கவோ கணக்கு பாடம் நமக்கு சொல்லித்தரவில்லை. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு, விடை உண்டு என்ற தெளிவை மட்டும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதனால தாங்க எது நடந்தாலும் நீங்கள் அசர மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது. எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லி தான் ஆகணும். காலமும் கடவுளும் பதில் சொல்லி தான் ஆகணும் நமக்கு அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நிதானம் தேவைப்படுதுங்க. பண விஷயத்துலேயும் கொஞ்சம் கராராக இருங்க. திடீர்னு யாராவது ஏதாவது கேட்டால் கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். கொடுக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் பார்த்து கொடுக்கறது நல்லதுங்க. எப்படின்னு பார்த்து கொடுக்கறது நல்லது. ஏன்னா நிறைய கொடுத்துட்டு நீங்கள் ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. அதனால் கவனமாக இருக்க நல்லது. குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணும். வழக்கமாக வர்ற முன்கோபத்தை இன்றைக்கி தள்ளி போடுங்க, அதுதான் நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு அக்கறையில் உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா அதை பொறுப்பாக கேட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், இது கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு எதிர்த்து பேசுகிறது இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இன்றைக்கி வரும். அது முத்தி போகாமல் ஆரம்பிக்கும் போதே அதை அப்படியே குறைச்சிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சகோதர வகையில் செலவுகள் இருக்கும், சங்கடங்களும் வரும். தர்ம சங்கடங்களும் கொஞ்சம் வரும். புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்க, நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நாம் இருக்கிற நிலைமை தெரிஞ்சிக்காமல் ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சங்கடங்களும் ஒரு பக்கம் போகும். இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும்
இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். அதுக்காக பரிகாரமாக இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மனதில் எதை பதிய வைக்கிறோமோ அதேபடியே இந்த உடலும் இயங்கும், இந்த பிரபஞ்சமும் அதையே பிரதிபலிக்கும். அதனால தாங்க நல்ல மனசோடு நீங்கள் இருப்பீங்க. மனசில் நல்ல எண்ணங்களை நீங்கள் விதைத்து கொண்டே இருப்பீங்க. அக்கம் பக்கத்திலேருந்து எதிரான சில விஷயங்கள் வந்தாலும் கூட அதையெல்லாம் காற்றை போல ஊதி தள்ளிவிட்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்ய வேண்டும் என்கிற தொண்டு மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு தான் கொஞ்சம் இருக்குது, அலைச்சலும் கொஞ்சம் இருக்குது. அதையும் தாண்டி இன்றைக்கி வெற்றியும் இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒரு செலவு சொல்லின்னு இருப்பாங்க. அது பழுதாயிடுச்சு, அதை மாற்றணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்கள் புதுசு மிக்சி கிரைண்டர்லாம் மாற்றுறதுக்கான சூழல் இருக்குதுங்க. எலக்ட்ரானிக் சாதனங்களும் புதுசு வாங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இங்கிதமாக பேசி எல்லாத்தையும் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. ஜென்மகுரு இருந்துருக்கிறதுனால அறிவுத்திறனை நம்ம அதிகப்படுத்திக்கணும், அப்டேட் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆன்மீகத்திலையும் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். பழைய சொந்த பந்தங்களும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருந்துட்டால் நல்லா இருக்குங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கு உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுவது அறிவு. ஆனால் அந்த பாத்திரத்தில் உள்ள பண்டங்களை பார்த்து இன்புறுவது மனம். அதனால தாங்க ஞானிகள் பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டார்கள். அதில் உள்ள பண்டங்களை பார்த்து தான் எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைவார்கள். அதாவது வெளித்தோற்றத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படாமல் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுக்குள்ளார உள் மனசுக்குள்ளார என்ன ஓடின்னு இருக்குங்கிறத பார்த்து விவரமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்பவர்களெல்லாம் ஞானிகள். நீங்கள் கூட அப்படி தாங்க. ஒருத்தவங்களை பார்த்த உடனே நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட மாட்டீங்க. அவங்க நல்லது செய்திருக்காங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. நல்லது செய்பவர்களே நல்லவர்கள் என்ற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். எடுத்தெடுப்பிலேயே இன்றைக்கி வெற்றி உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால இன்கம் டேக்ஸ் ஏதாவது நோட்டீஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மாதிரி எதாவது வந்ததுன்னா உடனே பதில் கொடுக்கறது நல்லதுங்க. தகுந்த ஆவணங்களை நாம் கொடுத்து பதில் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அஷ்டமத்து சனினாலே பயமுறுத்தல்கள் இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல்கள், இது மாதிரி கடிதங்கள், நோட்டீஸ், இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கான பதிலை நம்ம தாமதிக்காமல் கொடுத்துறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ராசிக்குள்ளார கேது இருந்தாலும் கூடவே சுக்கிரன் இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் கூடும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபார வகையிலையும் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல
பரவாயில்ல. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி திடீர் யோகத்தை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, பொறுமை இருந்தால் வாழ்க்கையை நமக்கு அடிமையாக்கலாம். பொறுமை இல்லாவிட்டால் வாழ்க்கைக்கு நாம் அடிமையாக நேரிடும். அதனால தாங்க எது நடந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. முன்னாடியெல்லாம் பொங்கி எழுந்த காலமெல்லாம் இருக்குது. பொங்கி எழுந்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதெல்லாம் வேண்டாம், பொறுமையாக இருப்போம், போகிறபடி போகட்டும், போக்கிலேயே போய் அப்புறம் எல்லாத்தையும் மாற்றிக்கலான்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 2 பேரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். சூரியனோடையும் புதனோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பணவரவு, செல்வாக்கு, புது பதவி கிடைக்கிறது, பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுன்னு இன்றைய தினம் பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் உண்டு. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இருந்தாலும் கண்டகச்சனை நடந்துட்டுருக்கிறதுனால சாதாரணமாக பேசினாலே சண்டையில் போய் முடியுது. பேசலைன்னாலும் ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரி பேசி வைப்போன்னு சில நேரங்களில் ஏனோ தானோன்னு பேச வேண்டிய சூழலும் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர் வருவாங்க. புது ஏஜென்சி கூட சிலர் எடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 3 கிரகங்கள் உத்தியோகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். சில புது விஷயங்களை கற்றுப்பீங்க. புது பொறுப்புகள் கூட கூடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த சிரமங்கள்லாம் விலகி இன்றைக்கி சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, எத்தனை சிறப்பாக குதிரையானது வண்டியை இழுத்தாலும் அதற்கு நிச்சயமாக சவுக்கடி, சாட்டையடியெல்லாம் உண்டு. அதே போல் எத்தனை சிறந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு விமர்சனங்கள் எல்லாமே உண்டு. அதனால தாங்க வெளி உலகத்தை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்கிறது இல்லைங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் நம்மளை விமர்சித்துட்டு போகட்டும், குறை சொல்லிட்டு போகட்டும். ஆனால் நாம் நம்ம மனசாட்சிக்கு தகுந்தபடி நடந்துக்கிறோம், மனசாட்சிப்படி நம்ம நடந்துக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால மனசாட்சி தான் மகேசன் சாட்சி என்று சொல்லிக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் காயப்படுத்தாமல் என் வழி தனி வழி என்று தனக்கென ஒரு நீதி பார்வையை தேர்ந்தெடுத்து நிமிர்ந்த நன்னடையுடன் செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஞானக்காரகன் கேதோட உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உள் மனசுக்குள்ளார ஒரு ஞானம் வர ஆரம்பிக்கும், ஒரு தேடல் வர ஆரம்பிக்கும். ஆன்மீகத்துக்கு புது புது அர்த்தங்கள்லாம் இப்போ உங்களுக்கு புரிய வரும். இவங்கெல்லாம் யார், அவங்கெல்லாம் யார், கர்மானா என்ன, எதுக்காக இவங்கெல்லாம் நம்ம கூட வந்திருக்காங்க, எதுக்காக எதிரிகள் வராங்க, எதுக்காக நண்பர்கள் வராங்க, இது மாதிரி பலவிதமாக நீங்கள் தத்துவமாக இன்றைக்கி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கந்தர சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது, கேட்குறதும் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். பணவரவும் ஓரளவு பரவாயில்ல. ஆனால் கிடைக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் கிடைக்கிறது என்னவோ குறைவாக இருக்குதுன்னு பல நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு கொஞ்சம் உங்களுக்கு லாபம் இருக்குது. இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று போட்டு நம்மளை அழுத்துதே, பெருசாக நம்மால் முன்னேற முடியாமல் இருக்குதுங்கிற ஒரு தடுமாற்றம் ஒரு பக்கம் இருக்கும். நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ப்ரேயரில் கொஞ்சம் உட்கார்றது நல்லது. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவதும் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் பேர்
எல்லா இடத்துலையும் ஒலிக்கும். அந்தளவுக்கு எல்லா வேலைகளையும் இன்றைக்கி நீங்கள் செய்து முடிப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, தப்பு செய்யாதே, கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று சொல்வதை விட நல்லது செய், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்வதே சாலச் சிறந்ததாகும். நீங்கள் கூட அப்படி தாங்க. எதிர்மறையாக சில நேரங்களில் பேசுகிறத நீங்கள் தவிர்த்துருவீங்க. நேர்மறையான கருத்துக்களை நேர்மையாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தேவைப்படுற இடத்துல சிரித்து பேசுவீங்க. சிரிப்பு வரவழைக்கிற மாதிரி நகைச்சுவையான கருத்துக்களையும் நீங்கள் நாவார பேசுவீங்க. எங்கும் எப்பொழுதும் சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாசுக்காக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், நாளும் தெரிந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. பிடிக்காததெல்லாம் பேசுகிறவங்க இன்றைக்கி வருவாங்க. அதே மாதிரி உங்கள் கண்ணில் தான் இன்றைக்கி சில செய்கிற தப்பெல்லாம் படும். அதை எப்படி நாம் தட்டி கேட்காமல் இருந்துட முடியும்? நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தலையை சாய்ச்சிட்டு போயிட முடியுமா? நாம் அப்படி போனோம்னா எல்லாருமே அப்படி போயிட்டு அந்த நாடு என்ன வருது, நாட்டோட கதி என்ன வருது, யார் தான் திருத்துறது இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பலரையும் நீங்கள் திருத்துவதற்கான வேலைகளில் இறங்குவீங்க. சந்திராஷ்டமம் தானே, சின்ன சின்னதாக உங்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், அலைச்சலும் கொஞ்சம் இருக்கும். சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிட்றது நல்லது, நேரம் கடந்து சாப்பிட்றத தவிர்க்க பாருங்கள். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளுடன் இன்றைக்கி மோதல் போக்கெல்லாம் வேண்டாம். யாராக இருந்தால் என்ன, நியாயத்தை நான் பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் கம்பீரமாக பேசுகிறதெல்லாம் உண்மை தான். இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டிகள் இருக்கும். வேலையாட்கள்கிட்ட வியாபார ரகசியங்களை சொல்லின்னு இருக்க வேண்டாம். ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசுடுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறத தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். பல சவாலான விஷயங்கள் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கும். இருந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து வந்துடுவீங்க. வீட்டில் எல்லார்ட்டையும் கொஞ்சம் அன்பாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பிள்ளைகளையும் அரவணைச்சு கொண்டு போங்க. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. மற்றபடி இன்றைய தினத்திலேருந்து விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மனநோய் என்பது மனதால் வருவதில்லை, சில மனிதர்களால் தான் வருகிறது. அதனால தாங்க எல்லாரும் சொல்கிறத நம்ம காதில் வாங்கிட்டோம்னா நம்ம மனசு தாங்க பாதிக்கும், உடல்நிலையும் பாதிக்குங்க. இப்போல்லாம் நீங்கள் அப்படி எதையும் ஏற்றுக்கிறதே இல்லை. நாம் சரியாக தான் இருந்துட்டுருக்கோம், சரியான பாதையில் தான் போயின்ட்டுருக்கோம். யாரையும் நம்ம ஏமாத்துனது கிடையாது. கடவுளுக்கு பயந்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். கண்டவங்க கண்டபடி பேசுனா அதுக்காகலாம் நம்ம கலங்கக்கூடாதுன்னு கலங்கரை விளக்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. முடியாத விஷயங்கள் கூட இன்றைக்கி முடியும். பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் வாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளும் இன்றைக்கி நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க. கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டு. அடிமனசில் இருந்து வந்த சில அபிலாஷைகள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து
பாடாப்படுத்தின்னு இருக்காரு. நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல, ஏதோ ஒன்று வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கையே எந்திரமயமாயிடுச்சேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. இருந்தாலும் கூட ராகு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்களை பகைச்சிக்காதீங்க. அவங்க பங்குக்கு எதையாவது ஒன்று சொல்லி விடுவாங்க. அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்துன்னு இருக்குது. ஏன்னா சூரியன் வலுவாக இருக்கார், அது நல்ல விஷயந்தான். ஆனால் சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் வெற்றியும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து தெரிந்து கொண்டதே அதிகம். ஆமாங்க, எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் பழகுனீங்க. ஆனால் எல்லாருமே உங்ககிட்ட இருக்கிறத தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது, எல்லாத்தையும் இழந்த பிறகு தான் ஞானம் வந்திருக்கு. எல்லாம் பட்டு முடித்த பிறகு தான் வாழ்க்கை என்னன்னு உடனே தெரிய வருது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு இனிமேல் பழகி பார்த்தெல்லாம் பலன் இல்லை. நாம் பொதுவாகவே நம்ம ஒரு ஞானத்தோடு இருந்து எல்லாத்தையும் நடந்துப்போம். ஒரு இடைவெளி விட்டு பழகுவோம். எல்லாரும் அவங்கவுங்கப்படி அவங்கவுங்க இருக்காங்க. நாம் நம்முடைய கொள்கைப்படி நாம் இருப்போம். யாரையும் திருத்தவும் வேண்டாம், நாமும் போராடின்னு இருக்க வேண்டாங்கிற முடிவுக்கு தனிப்பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் கூடிக்கிட்டே போகுதுங்க. 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துட்டாரு, உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஒன்றும் பெருசாக நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் பாதாளத்தில் நீங்கள் இருக்கீங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களை தூக்கி கொண்டு இமயத்தில் உட்கார வைக்க முடியும். ஒரு செகண்டில் உடனே எல்லாத்தையும் குரு பகவானால் செய்ய முடியாது. ஏன்னா குரு பகவான் முறையான கிரகம், முறையான பலன் தரக்கூடியவர், நீதி நெறிப்படி உங்களுக்கு பலன் தரக்கூடியவர். எதையெல்லாம் நீங்கள் விதைத்திருக்கீங்களோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு யோக பலன்களை அவர் அள்ளி கொடுக்க போகிறாரு. ஏன்னா கஜகேசரி யோகமும் உங்களுக்கு இப்போ இருந்துன்னு இருக்குது. அதனால் முன்னாடி உங்களை தவிர்த்தவங்கெல்லாம் இப்போ வாங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி போனவங்கள்லாம் நீங்கள் தான் முக்கியம், முதல் வரிசையில் உட்காருங்கன்னு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. பழைய பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் இப்போ கொஞ்சம் சரியாகும். கடையை நல்ல இடத்துக்கு இப்போ நீங்கள் மாற்றிட்டீங்க. ஒரு சிலர் மாற்ற போகிறீங்க. ஆடி மாதம் முடிஞ்சோடனே ஆவணியில் ஒரு நல்ல இடத்துல கடை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ளவங்க இப்போ மூத்த அதிகாரியாக வந்திருக்காங்க. சிலருக்கு இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அலுவலகத்திலையும் உங்களுக்கு அமைதி திரும்புங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இப்போது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே நிற்கப் போகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதனால தான் எதிர்காலத்தை நினைத்து உழையுங்கள். நீங்கள் அப்படி தாங்க. இப்போ படுற கஷ்டம் அதெல்லாம் நம்ம கடந்து வந்துடலாம்.
இதெல்லாம் கடந்து போயிடும். ஆனால் நம்ம எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும், நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும், நம்முடைய பாரம்பரியம் நல்லா இருக்கணும், நாம் எந்த இனத்தில் பிறந்தோமோ அந்த இனத்துக்கு நாம் உதாரணமாக இருக்கணும், 4 பேருக்கு உதவிகரமாக இருக்கணும்னு நினச்சி இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களை பார்க்குறாருங்க. அதனால் ராசிக்குள்ளார இருக்கிற ராகுவோட அந்த கெடுதலான பலன்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் ரொம்ப முக்கியமானவர், உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர், உங்கள் ராசிக்கு ரொம்ப முக்கியமானவர். அதே மாதிரி அசுர கிரகங்களின் தலைவன். அதனால் ராகுவால் ஏற்படக்கூடிய கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சுக்கிரன் இப்போ குறைச்சிக்கிட்டே இருக்கார். அதனால் திடீர் பண வரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்பு, பதவிகள், அடுத்தடுத்து வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருக்கேங்கிற நிலைமை அதெல்லாத்தையும் சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மேற்கொண்டும் கொடுப்பாருங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறாரு. ஒரு வகையில் நல்லது இருந்தாலும் சின்ன சின்ன வீண் பழிகள், சம்பந்தம் இல்லாமல் சிலர்லாம் உங்கள் மேலே பகைமை பாராட்டுவாங்க. அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவங்கள எதிர்ப்பாங்க, எதிர்விதமாக பேசுவாங்க, எதிராளி மாதிரி நினைப்பாங்க. அதனால தான் எல்லார்ட்டையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்ப்புகளும் எதிரிகளும் கொஞ்சம் வரதாங்க செய்வாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தெல்லாம் நீங்கள் நிறைய கட்டுப்படுத்திட்டீங்க. மேற்கொண்டு முன்கோபத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 5ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயங்கள், அவங்களுடைய படிப்பு விஷயங்கள், உத்தியோக விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்கள் கை ஓங்கி இருக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும், கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் உடம்பு பலவீனமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறது, அசதி சோர்வெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வழியை தேடிக்கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் போகும் இடமெல்லாம் வழிதான் கிடைக்கிறதே தவிர வழி கிடைக்கவில்லை. நீங்கள் அப்படி தாங்க உணர்றீங்க. 7.5 சனியும் உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தாங்க இருக்குது. முன்னுக்கு வரணும்னு தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கீங்க. ஆனால் இடையிடையே வரக்கூடிய அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, வேகத்தடை, அதையெல்லாம் இப்போ நீங்கள் தாண்ட ஆரம்பிச்சிட்டிங்க. எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் தன்னுடைய குறிக்கோளையும் கொள்கைகளையும் மாற்றிக்கொள்ளாமல் வெற்றியை நோக்கி விரைவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. என்ன தான் சொல்லுங்கள், ராசிநாதன் குரு பகவான் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். 12-13 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் உச்சமாவார். இப்போ உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். அதனால் மிச்சம் மீதி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துடும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும், பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பழைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கே வர்ற பணமெல்லாம் காலியாகுது. கடவுள் கொடுத்துட்டு தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி போயின்னு இருக்குதேன்னு சொல்லி சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால எதை சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, கவனமாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருப்பீங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஒரு பெரிய சக்தியாக சப்போர்ட்டிவாக இருந்துட்டுருக்கார். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி கொடுக்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனம் பழுதாகிறது, அது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருக்கும். நகை பார்த்து பயன்படுத்துங்க. மறதியில் சிலதெல்லாம் விட்டுறக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கலெக்ஷன் நல்லா இருக்குது, கவலையே வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. சில பொறுப்புகளையும் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. வீட்லேயும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி நடக்கும். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.